நாம் அன்னைக்கு நம்மளோட திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் டைரக்டர் ராஜசேகர் இயக்கத்தில் சித்தார்த் அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய மிஸ் யூ மூவியை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த மூவியோட ரிவ்யூவை பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி சித்தார்த் அவர்கள் நடித்த இந்தியன் 2 படத்தில் ஒரு யூடியூப் சேனல் வச்சு அவர் எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, எல்லா யூடியூப் சேனலுமே இந்தியன் 2 தான் ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த படமும் அந்த மாதிரி ட்ரோல் பண்ணப்படுமா, இல்லைனா அந்த படம் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு ஸ்டோரியும் கிடையாது. ஏற்கனவே பல பேர் எடுத்த ஸ்டோரியை தான் தூசி தட்டி கொண்டு வந்து புதுசாக ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காங்க. சரி, இந்த படத்தில் அப்படி என்ன தான் கதை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா படத்தில் வர்ற ஹீரோ மாதிரியும் நம்ம ஹீரோ யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார். இந்த டைமில் மினிஸ்டரோட பையன் வந்து ஒரு தப்பு பண்ணுறான். அதை நம்ம ஹீரோ தட்டி கேட்குறாரு. இதனால் கோபப்பட்ட அந்த மினிஸ்டரோட பையன் நம்ம ஹீரோவை காரில் வச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். இதனால் நம்ம ஹீரோவுக்கு நடந்த பழசையெல்லாம் மறந்து போயிடுது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் வந்துட்டு அந்த ஹீரோவோட அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு, உங்கள் பையன் எங்களை பற்றி வெளியில் சொன்னான் அப்படின்னா அவனை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இதனால் பயந்து போன ஹீரோவோட அப்பா அம்மா ஹீரோவை வெளியூருக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. போன இடத்துல ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் வருது. அந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸும் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டுது. அதுக்கப்புறமா அதனோட அம்மா கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காட்டி, இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பொண்ணு கூட உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. என்னடா இது, லவ்வுக்கே வந்த சோதனையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவரோட ஒய்ஃப்கிட்டே போய் ப்ரப்போஸ் பண்ணுறது, அதுவும் அவங்க யாருன்னே தெரியாமல் ப்ரப்போஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. இதை கூட ஒரு கணக்கில் ஏற்றுக்கிறலாம். ஆனால் ஹீரோயின் இவர் தான் தன்னோட ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணுவாங்க பாருங்கள். இந்த படத்தெல்லாம் லவ் ஃபெயிலியரான பசங்கள்லாம் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட சாவுக்கு இந்த படம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி மேரேஜ் ஆச்சு, அவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஹீரோவோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. அடுத்ததாக இந்த படத்தில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தராக பார்க்கணும் அப்படின்னா, முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட டைரக்டராக இருக்கக்கூடிய ராஜசேகர். இவர் வந்துட்டு ஹீரோவோட கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரட்சி பண்ணக்கூடியவராக, எங்கே தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு கேரக்டரை வந்து எழுதியிருக்காரு. இப்படிலாம் ஒரு ஹீரோவோட கேரக்டரை எழுதிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு சில விஷயங்களில் வந்து சைக்கோ மாதிரி நடந்துக்கிற மாதிரி கேரக்டரை வந்து எழுதி வச்சுருக்காப்புல. அது ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு தெரில. அதுக்கப்புறமா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வரும். அந்த சீன்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டா கத்தி தூக்கி ரம்பத்தை போட்டு விட்ருக்காப்புல. உட்காந்து படமே பார்க்க முடியல. அடுத்ததாக அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோவாக இருக்கக்கூடிய சித்தார்த் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவரை வந்துட்டு உதயம் NH4 பார்க்குறப்பெல்லாம் அந்த படத்தை வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது அப்படின்ற அளவுக்கு மறுபடியும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது. அதுக்கப்புறம் இவரோட கேரியரில் அந்த மாதிரி ஒரு படம் சூஸ் பண்ணி நடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஒரு கனவாகவே போயிட்டுருக்கு. அடுத்த படமாவது இவர் வந்துட்டு ஒரு நல்ல படமாக செலக்ட் பண்ணி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பில் அவருக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். அடுத்ததாக இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயின் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எந்திரிச்சு போக விடாமல் உட்காந்து படம் பார்க்கக்கூடிய ஒரே கேரக்டர் அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோயின் தான். அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஹாய் மாலினி, இதை சொல்லியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு செம்ம அழகாக இருக்காங்க. எனக்கு தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கும் இந்த படம் பார்த்தப்போ அவங்க அழகாக தோன்றுறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மற்ற கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அப்பா அம்மாவோட சென்டிமெண்ட்டோ, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சென்டிமெண்ட்டோ, இல்லைன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய காமெடியோ எதுவுமே வந்துட்டு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு படத்தின் திரை விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.